இங்க ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, என் புருஷன் திரும்ப வரணும்னு சொல்லி தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவன் ஆர்மில இருப்பான், நக்சலைட்ஸை பிடிக்கிறதுக்காக இப்ப காட்டுக்குள்ள அமைச்சிருப்பாங்க. அவங்களும் பதிலுக்கு தாக்குதல் பண்றதுனால அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் யாரையும் ஷூட் பண்ணாமலே இருக்கா. கடைசியா ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறான், ஆனா அவன் சாகல, உயிரோட தான் இருக்கான். அதனால இவன் கூடவே அவனை கேம்புக்கு அனுப்புறாங்க. இப்பதான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. இவன் கூட இருக்கிறவன் தான் அந்த நக்சலைட்ஸோட தலைவனா இருந்திருப்பான். போய்கிட்டு இருக்கிற வழியில ஜீப் ரிப்பேர் ஆயிடுது, அவன் தான் வந்து சரி பண்ணி கொடுக்குறான். இப்ப போகும்போதே அவனோட கதையை சொல்லிக்கிட்டு வர்றான். அப்பதான் அவன் என்னோட கிராமத்தோட மக்களோட உரிமைக்காக தான் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்றான். அவன் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே மயங்கிடுறான். உடனே நம்ம ஹீரோ அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் தப்பிக்க பாக்குறான். கரெக்டா நம்ம ஹீரோ அவனை கன் பாயிண்ட்ல பிடிச்சிடுறாரு. ஆனா ஹீரோ ரொம்ப நல்லவன்றதுனால அவனை ஷூட் பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சோ கண்ணை மூடி ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான். அதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அவன் எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடினவன் கடைசியா திரும்பி வந்திருக்கவே மாட்டான். புருஷனுக்காக காத்துட்டு இருந்த இந்த பொண்ணுக்கு இங்க கடைசியா குழந்தையே பிறந்துடுது. இந்த மாதிரி மூவிஸோட ஷார்ட் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கேட்க பிடிக்கும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.